அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என்ற ஐஸ்வர்யம் அறக்கட்டளையில் பொங்கல் விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை கிளையின் உயர்நீதிமன்ற நீதிபதி உயர் திரு வடமலை சார் அவர்களையும், எனது அருமை நண்பர் வழக்கறிஞர் அன்பழகன் சார் அவர்களையும், அதே போன்று எனது நண்பர் மற்றும் எனது நலம் விரும்பி அப்படின்னு சொல்லலாம் திரு கதிரவன் சார் அவர்களையும், அதே போன்று இன்று விழாவுக்கு வருகின்றிருக்கும் நெல்லை பாலு சார் அவர்களையும், என்னோட நலம் விரும்பிகள் இங்கே உட்கார்ந்திருக்கக்கூடிய அனைவருக்கும், அதே போன்ற எங்களது புன்னகை பூக்கள் சிறப்பு பள்ளியிலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள், அவர்களின் பெற்றோர்கள், பொதுமக்கள், என்னோட ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சிறப்பாக ஆர்கெஸ்ட்ரா பண்ணாங்க நம்ம கார்த்திகேயன் சாரோட டீம் அண்ட் ஜெயராஜ் சார் டீம், அது மாதிரி பத்திரிகை நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப ஒரு விலை மதிப்பு இல்லாத ஒரு விஷயம் அப்படின்ட்டு சொன்னோம் அப்படின்னா மித்தவங்களுக்காண்டி நம்ம நேரம் ஒதுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா இப்போ ஒரு டொனேஷன் கேட்குறோம், ஒரு ஹெல்ப் கேட்குறோம்னா ஈஸியாக ஒரு ஃபோனில் ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு டொனேஷன் கேட்குறோம்னா ஈஸியாக நம்மளோட பாக்கெட்லேருந்து மணியை கொடுத்துட்டு போயிடலாம். நம்மளுக்குன்னு இந்த ஃபங்க்ஷன் நடத்துறதுக்காண்டி நான் அவங்களோட ரொட்டீன் ஷெட்யூலில் இருந்து நம்மளுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி வெவ்வேறு இடங்கள்ல இருந்து வந்திருக்கீங்க பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அது. ஏன்னா இது எல்லாத்துக்குமே அமையுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ நம்ம ஜஸ்டிஸ் சாருமே அவங்களுக்கு ஒரு பர்சனல் ஒர்க் இருந்தது. சார் அப்போ இன்வைட் பண்ணும் போதே சார் சொல்லியிருந்தாங்க, அந்த கமிட்மெண்ட், பர்சனல் கமிட்மெண்ட், என்னால நான் வர முடியுமா என்னன்னு தெரியலன்ட்டு. அப்புறம் சார் என்ன நினைச்சாங்க தெரியல, வரேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ சார் எங்களுக்கு இது செகண்ட் டைம் இங்க வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் லீகல் எய்டிங் இலவச சட்ட ஆலோசனை மையம் ஓபன் பண்ணும்போது சார் கையால தான் அது ஓபன் பண்ணி வச்சாங்க. ஸோ அது நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காண்டி சார் ரொம்ப 2 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம் சார், அதனால தான் நல்லா இருக்கும் அப்படின்னா சார் ஒத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி என்னோட நண்பர் அன்பழகன் சார், அவர் எப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் நான் கேட்கறதுக்கு முன்னாடி அவரே வாலண்டியரா, நீங்க இவங்களை பார்த்து இந்த விஷயத்துக்கு ஹெல்ப் வாங்கிக்கங்க அப்படின்ட்டு அவரே வாலண்டியரா பண்ணக்கூடிய ஆட்கள். கதிரவன் சார் எனக்கு பிடிச்சது என்னன்னா, அவர்கிட்ட நான் பழகும் போது நான் நினைச்சேன் அவங்க பசங்கள்லாம் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபங்க்ஷன்ல போகும்போது திடீர்னு பத்திரிக்கை கொடுத்தாரு. என்ன சார் பசங்களுக்கு காது குத்து வைக்கிறீங்களா அப்படின்ட்டு. லாஸ்ட்ல பார்த்தா பையனுக்கு கல்யாணம் அப்படின்ட்டாரு. இல்ல, உண்மையிலேயே நான் ஏன் சொல்ல வரேன்னா, ஃபிட்னஸ் அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. கீழே கூட நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பேஷண்ட் பார்த்தும்போது சொல்லிட்டு இருந்தாங்க, நம்ம இளமையில் எப்படி இருக்குங்கிறது முக்கியம் கிடையாது, முதுமையில் நம்ம நல்ல ஒரு ஆரோக்கியமாக நம்ம பசங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் கொடுக்காம ஒரு ஹெல்த்தியா இருக்கிறது தான் நம்மளோட பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்கறது முக்கியமான ஒரு சொத்து. நம்ம சொத்து நம்ம வீடு வாங்குறதோ இல்லை பெரிய கார் வாங்கி கொடுக்குறதோ ஒரு முக்கியமான இது கிடையாது. அவங்களுக்கு முதுமை காலத்தில் நம்மளுக்கு எந்த ஒரு பேர்டனும் இல்லாம நம்ம ஹெல்த்தை நம்மளே பார்த்துக்கிற அளவுக்கு நம்ம இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான். நான் ஏன் சொல்ல வர்றேன் இது அப்படின்னா, இப்போ உள்ள காலகட்டத்தில் பசங்களே பேரண்ட்ஸை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. இப்போ நம்ம சென்ட்ரலே எடுத்துக்கிட்டிங்கன்னா, கல்யாணம் ஆகாதவங்க இது மாதிரி முதுமை அடைஞ்சு படுத்த படுக்கை ஆயிட்டாங்கன்னா அதை கேர் பண்றதுக்கு நாங்கள் இருக்கோம். பசங்களுமே இதே மாதிரி பெற்றவங்களை என்ன பண்றாங்க அப்படின்னா, இதே மாதிரி பார்க்க முடியாம கை விட்டுறாங்க. உண்மை கதை, இது நடந்தது உண்மை கதை. நான் ஒரு 2 or 3 years பேக் ஒருத்தவர் வடலூர் ஃபோன் பண்றாரு. ஒரு முதியவர், அவர் ஃபோன் பண்ணல, அந்த வள்ளலார் மடம் இருக்கு வடலூர்ல, அங்க இருந்து ஃபோன் பண்றாங்க. ஒரு ஃபோன் கால் வருது எனக்கு, இப்படி ஒருத்தவர் காலில் அடிபட்டு ஆப்ரேஷன் பண்ணி டெய்லி பெயினோட கத்திக்கிட்டே இருக்காரு சார், பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு தான் எனக்கு ஃபோன் வந்தது. சரி, நாங்க என்ன பண்ணிட்டோம், சரி கூட்டு வாங்க அட்மிட் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லி நாங்க வர சொல்லிட்டோம். வர சொல்லும் போது எங்கள்கிட்ட அட்மிஷன் போடணும்னா ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. யார் அட்மிட் பண்றாங்களோ அவங்களோட ஆதார் கார்டு கொடுக்கணும். அதே மாதிரி அட்மிட் பண்ற அந்த பேஷண்டோட ஆதார் கார்டு எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்தாதான் நாங்கள் அட்மிஷன் போடுவோம். எங்க மேனேஜர் தான் அந்த கேஸை ஹேண்டில் பண்ணாரு. அட்மிஷன் போடும்போது அந்த பேஷண்ட்டு அட்மிஷன் போட்டுட்டோம். அந்த பேஷண்ட் என்னன்னா, அந்த கூட வந்தவர் ஆதார் கார்டை கொடுக்குறாரு அட்மிஷன் போடுறதுக்கு, இந்த பெரிய ஒரு அட்மிஷன் போடுங்கன்ட்டு. அட்மிஷன் போடும்போது பார்த்தா அந்த அட்மிஷன் போட கூட வந்தவர் இருக்கார்ல, அவரோட அப்பா பேரும் இந்த பேஷண்ட் பேரும் ஒன்னா இருக்கு. எங்களுக்கு என்னன்னா ஒரு டவுட்டு, இது என்ன சார், இது அந்த அட்டெண்டர்ட்ட கேட்கணும், கூட அட்டெண்டர்ட்ட கேட்கணும், என்ன சார் இவர் பேஷண்ட் பேரும் உங்க ஃபாதர் நேம் ஒன்னா இருக்கே, உங்க ஃபாதரான்னு கேட்குறேன். அவர் என்ன சொல்றாரு, இல்ல சார் அது கோஇன்சிடென்ட்டா நடந்ததுங்கிறாரு. இது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த பேஷண்ட்டும் அமைதியா இருக்காரு அந்த இடத்துல. சரி, எங்களுக்கு ஒரு அசம்ஷன் வந்துருச்சு, ரைட்டு இது பையன் தான் ஏதோ பொய் சொல்லி ஏமாற்றி ஒரு அட்மிஷன் போடுறாங்கன்ட்டு. அவர் வழியில் அவ்வளோ துடிக்கிறாரு. 2 கால்லையுமே சர்ஜரி, விழுப்புரம் ஜிஹெச்ல வச்சு சர்ஜரி பண்ணிட்டு அங்கே ரொம்ப நாள் இருக்க முடியாது, அட்டெண்டர்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அவரை எங்கேயோ ஒரு இடத்துல விட்டுருக்காங்க. அவர் ஏதோ வள்ளலார் மடத்துக்கு போயிட்டார் போல. நம்ம இங்கே 1 மாதம் ஆச்சு, அவருக்கு பெயின் எல்லாம் குறைச்சி அவர் நல்லா சாட்டிஸ்ஃபைடாக வச்சுருந்துட்டு நான் ரவுண்ட்ஸ் போகிறேன். இப்போ
நான் போகும்போது அவர் நல்லா ஹெல்த்தியாக இருக்கார், நல்லா ஆகிட்டார். அவர்கிட்ட கேட்குறேன், ஐயா சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்ட்டு. வலியெல்லாம் குறைஞ்சிருச்சியா, நல்லா இருக்கேன். சரி, நான் ஒரு விஷயம் கேட்குறேன், என்னை மறைக்காமல் உண்மையை சொல்கிறீங்களா அப்படின்னு. சார் கேளுங்க அப்படின்னு. அன்னைக்கு உங்களை சேர்த்தோட வந்தாரு, அவர் யாரு அப்படின்னு கேட்டவுடனே அவர் எதுவுமே பேசலை, ஒரே அழுக, கடகடன்னு இதுன்ட்டு. சொல்லுங்க யாருன்னு சொல்லுங்க அப்படின்னா, இல்லை என்னோட பையன் தான் அப்படின்னாரு. அப்போ எதுக்கு என்கிட்ட அன்னைக்கு பொய் சொன்னீங்க அப்படின்ட்டு. இல்லையா, அன்னைக்கு நான் உங்களோட உண்மையை சொல்லியிருந்தேன்னா என் பையனே எங்கேயாவது கொண்டு போகும்போது எங்கேயாவது தள்ளி விட்டு போயிருப்பான். நான் இவ்வளோ தூரம் இங்கே வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் எனக்கு கிடச்சிருக்காரு, அந்த ஒரு விஷயத்துக்காக தான் பொய் சொன்னேனே தவிர உங்கள்கிட்ட மறைச்சது தப்பு தான் அப்படின்ட்டு அவ்வளோ தூரம் அழுக. லாஸ்ட்டை விசாரித்து பார்த்தா அவருக்கு 3 பசங்க இருந்திருக்காங்க. 3 பசங்களுமே பார்க்கல. ஸோ எப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது வந்து ஒரு கஷ்டமான விஷயமா தான் இருக்குது. நம்ம ஜென்ரேஷனுக்கு வந்து இப்போ வர்ற ஜென்ரேஷனுக்காவது அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு வெளியில் ஃபாரின் கூட்டு போகிறோமா, அங்கே கூட்டு போகிறோம், இங்கே கூட்டு போகிறோமா கிடையாது. மாதத்துக்கு ஒரு தடவை இது மாதிரி முதியோர் இல்லங்கள் கூட்டிகிட்டு போய் ஒரு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்தாலே அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்யூச்சரை உண்டு பண்ணலாம். ஏன்னா பேரண்ட்ஸை பார்க்குறது ஒரு டஃப்பான டாஸ்காக இருக்குது. இப்போ இருக்கிறதுலே கஷ்டமான விஷயம் அதுதான். அதுவும் படுத்த படுக்கை ஆகிட்டாங்கன்னா சொல்லவே தேவையில்லை, பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அதனால் அப்படி ஒரு விஷயத்தை நாங்கள் எதுக்கு நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னா, நாங்கள் பேர் வாங்குறதுக்கோ இல்லை இது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இல்லை. எங்களுக்கு என்னன்னா, இது மாதிரி கைவிடப்பட்டவங்க எண்ணிக்கை குறையணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காண்டி தான் நாங்கள் எடுத்து நடத்திட்டு இருக்கோம். ஆனால் இருக்க அது கூட்டிகிட்டே தான் இருக்குது. 25 பெட் ஆச்சு, இப்போ 50 பெட் ஆச்சு, இப்போ 75 பெட்டில் வந்து நிற்குது. பாப்பா எப்படி குறையுதுன்ட்டு நாங்களும் எங்கள் சேவையை விடாமல் செஞ்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி எனக்கு ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட், நான் எப்போவுமே இல்லை, நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயந்தான், எனக்கு அந்த ஸ்பெஷல் ஸ்கூல் ரொம்ப நாளாக ஆரம்பிக்கணும்னு ஒரு ஆசை. அதோட விளைவு தான் இந்த புன்னகை பூக்கள். இந்த புன்னகை பூக்கள் பள்ளி வந்து நாங்கள் பெரிய லெவலில் பிளான் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு 2 or 3 இயர்ஸில் எங்களோட ப்ராஜெக்ட் வந்து பெருசாக கொண்டு வரணும். அதுக்கு இடம் பார்த்துட்ருக்கோம் மதுரையில். ஸோ ஒரு நல்ல என்ன சொல்கிறது, ஒரு மதுரையிலே ஒரு சிறந்த ஒரு புன்னகை பூக்கள் பள்ளி வந்து ஒரு சிறப்பு பள்ளி, சிறப்பு குழந்தைகளுக்கான ஒரு சிறப்பான பள்ளியாக அமைக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஆசை. அதே மாதிரி உங்களோட அன்பும் ஆதரவும் கண்டிப்பாக எங்களுக்கு எப்போவுமே இருக்கணும். அப்போ தான் நாங்கள் இது மாதிரி இன்னும் நிறையா விஷயங்கள் எங்களால் செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை கேட்டுக்கொண்டு, இந்த வரக்கூடிய தை திருநாள் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல வழியை காட்டி வாழ்க்கையில் ஒரு நல்ல உயர்வை கொண்டு போகணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு, நம்ம இன்னைக்கு வந்திருந்த அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி.